ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாகவும் இருக்கணும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் ரைஸ்னால் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ரைஸும் தண்ணி மசாலா எல்லாம் கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப அருமையான டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு திருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எஸ்டி லவ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.